எப்படின்னா மழை பெய்யறப்ப சவுண்ட் வந்து சுத்தமாக வராது. இது வந்து ஒரிஜினல் ஏஎஸ்ஐ பிவிசி இதுதான் 2 லேயருங்க. இன்னொரு குவாலிட்டி வந்து 4 லேயருங்க. இது வந்து மேலே வந்து ஏஎஸ்ஐ கோட்டிங்கு, கலரு கிராக் வாரண்டி வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கஸ்டமருடைய ஃபீட்பேக் இருக்குது. ஹலோ கைஸ், நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் ரூஃபிங்ஸோட எம்டி சீதாராமன் சார் கூட இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு இந்த ரூஃப்ஸோட அட்வான்டேஜஸ் எல்லா பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். மேடம், இந்த கம்பெனி கிரீன் டெக் ரூஃபிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது 2016 ஸ்டார்ட் பண்ணதுங்க. மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ மெட்டல் ஷீட்டில் விட இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. இது எப்படின்னா மழை பெய்யறப்போ சவுண்ட் வந்து சுத்தமாக வராது. ஹீட்டு வந்து மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% ஹீட் கம்மியாக வரும். இது வந்து 2 விதமான குவாலிட்டியில் கிடைக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது வந்து 2 லேயர் ஷீட்டுங்க. இது 2 லேயருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் லேயரு, இது வந்து ஏஎஸ்ஐ கோட்டின்னு சொல்லுவாங்க. அது கீழே வர்றது வந்து பிவிசி மெட்டீரியல். இது வந்து ஒரிஜினல் ஏஎஸ்ஐ பிவிசி இதுதான் 2 லேயருங்க. இன்னொரு குவாலிட்டி வந்து 4 லேயருங்க. இது வந்து மேலே வந்து ஏஎஸ்ஐ கோட்டிங்கு, அப்புறம் பிவிசி மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அப்புறம் இது வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல். அப்புறம் இது வந்து ஒயிட் லேயர் வந்து பிவிசி மெட்டீரியலுங்க. இது வந்து செகண்ட் குவாலிட்டிங்க. அதுக்கு இது குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. பட்டு ரிசல்ட் எஃபெக்ட் பார்க்குறப்ப அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நல்ல ரிசல்ட்டுங்க. இதுக்கு வந்து கலரு கிராக் வாரண்டி வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கஸ்டமருடைய ஃபீட்பேக் இருக்குது. இதுக்கு வந்து அதனால தான் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறோம். இது பெட்டராக இருக்குது மற்ற சீட்டோடு கம்பேர் பண்ணுறப்போ. லோடு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 160 கிலோ ஆள் மேலே ஏறி வேலை செஞ்சாலும் சீட்டு தாங்கும். இதுக்கு வந்து பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரு கேப் கொடுத்தா போதும். பட் அந்த செகண்ட் குவாலிட்டிக்கு வந்து 2.25 அடி தான் பர்லின் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து இதை நம்பி வாங்கலாம். நாங்கள் வந்து 2016 பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ட்ரியினுடைய சீதோசன நிலைக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு எல்லாம் ஒரு 3 இயர்ஸ் நாங்கள்லாம் ஒரு டெமோ செட் எல்லாம் போட்டு பார்த்து அதனுடைய ரிசல்ட் எல்லாம் கிடைச்ச பின்னாடி தான் நாங்கள் லான்ச் பண்ணோம். இது வரல எங்கள் சீட்டில் எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய இப்போ வந்து யூபிவிசியில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி இது கஸ்டமரெல்லாம் இருக்கிறாங்க. இது வரல குவாலிட்டி பற்றி நல்ல ஒரு இதுதான் மக்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறது இதுதான். இதோட வாரண்டி அண்ட் கேரண்டி பற்றி சொல்லி. இது வந்து வாரண்டி கேரண்டினா வந்து கலருக்கு கிராக்கு மெயினாக வந்து இந்த சீட்டில் வந்து இப்போ நிறைய டூப்ளிகேட் மெட்டீரியல் வந்ததுனால நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்ட இடத்துல வந்து கிராக் வந்திருக்குது. எங்கள் சீட்டு பொறுத்தளவு கிராக் வராது. ஏன்னா ஃபீட்பேக் இருக்குது. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க 20 வருஷம் கலரு கிராக் வாரண்டின்னுலாம். அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு 2 வருஷமாக தான் இருக்கும். அதை எப்படி கொடுக்க முடியும்? கஸ்டமருடைய ஃபீட்பேக் வேணும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கஸ்டமர் ஃபீட்பேக் வேணும். சும்மா வந்து நம்ம சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் சார், இப்போது நம்ம தமிழ்நாடு விட கேரளாவில் இந்த ரூஃபிங்ஸ் எல்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன்னாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? காரணம் என்னென்னா கேரளாவில் வந்து மழை ஜாஸ்தியாக பெய்யறனால அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த பாசம் கட்டுறது இல்லையா, அதனால் வந்து அதை தடுக்கிறதுக்காக வந்து கேரளாவில் நிறைய பேர் இந்த சீட்டு போடுறாங்க. அங்கே நல்லா நம்மளது போயிட்டுருக்கு. ஆமாங்க. தமிழ்நாட்டிலே அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஹீட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தி, இதனால் வந்து அதை கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நம்ம சீட் யூஸ் பண்ணுறாங்க. சார், இந்த ரூஃபிங்ஸ் எல்லாம் எங்கெங்கே எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் சார்? இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி தாங்க. வீடு, கார் பார்க்கிங், மொட்டை மாடிங்க, கோட் ஃபார்ம், அப்புறம் உங்களுக்கு கோழி பண்ணை, எல்லா இடத்துலையும் மல்டி பர்பஸ் தான். இந்த ஏரியான்னு மட்டும்தான் இல்லை, எல்லா இடத்துலையும் ஸ்கூலு, காலேஜ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சார், நம்ம எங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது சார் நம்ம கம்பெனி? இந்த கிரீன் டெக் ரூஃபிங்கினுடைய பிரான்ச் வந்து ஒன்லி திருவண்ணாமலை மட்டும்தாங்க, வேறு எங்கேயும் இல்லை மேடம். எதுக்காக சார் திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ரீசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து மேடம், உங்களுக்கு நார்த் ஆற்காடு மாவட்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது டெலிவரி எடுக்கிறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரக்கு, கோயம்புத்தூர் வரக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் அதிகம். அந்த ஒரு சௌகரியத்துக்காக தான் வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது போக சென்னைக்கு இதெல்லாம் பக்கம். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து சவுத் தமிழ்நாடுக்குங்க. சவுத் தமிழ்நாடுக்கு பக்கமாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம். இங்கேருந்து சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்குங்க.
நம்ம கோயம்புத்தூரில் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மேடம். சார் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சார். சீதாராமனுங்க, தொப்பம்பேட்டை பிரிவு. நம்மளது அங்கே தான் வந்து ஸ்டாக் பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து யூரோப்போடு நாங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நம்பி எடுக்கலாம், குவாலிட்டி நல்லா இருக்குங்க. எதாக இருந்தால் என்னோட கான்டாக்ட் பண்ணலாங்க. பர்சனலாக எங்கள் ஸ்டாலுக்கு வந்து வீடியோ ஷூட்டிங் எடுத்ததுக்கு வந்து அக்ரி டிவிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.